ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை ஒன் அப்ளிகேஷனில் மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் எப்படி நம்ம புக் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ சென்னை ஒன் அப்ளிகேஷனில் எப்படி நம்ம மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற சென்னை ஒன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட லொக்கேஷனை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஆன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்களோட மொபைல் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ அப்படி சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா புக் மெட்ரோ அப்படி சொல்லி டிஸ்பிளேல வந்துடும். ஸோ ரைட் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் ஏறணுமோ ஸோ அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணல கார்டு தாங்கல் அப்படி சொல்லிட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே கீழே இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணல மறுபடியும் நான் அசோக் நகர் அப்படி சொல்லிட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா புக் மெட்ரோ டிக்கெட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ டிக்கெட் எவ்வளோ ரேட்டோ ஸோ அந்த ரேட் அந்த ரைட் சைடு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா புக் மெட்ரோ அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ அப்ளிகேஷன் எல்லாமே டிஸ்பிளேல வரும். ஸோ உங்களுக்கு எந்த யூபிஐ மூலம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணுமோ ஸோ அந்த யூபிஐ அப்ளிகேஷன் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜிபே நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா பே அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே மறுபடியும் உங்களோட யூபிஐ பின் கேட்கும். உங்களோட யூபிஐ பின்னை கொடுத்து நீங்கள் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. யூபிஐ பின் கொடுத்து நீங்கள் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ டிஸ்பிளேல வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சென்னை ஒன் அப்ளிகேஷன்லேயே ஒரு கியூஆர் கோடு வரும். ஸோ அந்த கியூஆர் கோடை கொண்டு போய்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேஷனில் நீங்கள் மெட்ரோ ஏற போகிறீங்களோ ஸோ அந்த ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த என்ட்ரன்ஸில் போய்ட்டு இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போய் இறங்கணுமோ ஸோ அந்த இடத்துல இறங்கிட்டு மறுபடியும் நீங்கள் வெளியில் வரும்போது வெளியில் வருவதற்காக ஒரு எக்ஸிட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸிட்டில் போய்ட்டு இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சென்னை ஒன் அப்ளிகேஷனில் உங்களோட மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி வாங்குறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பேர் தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் என்கிட்ட ரிப்ளை தரேன். தேங்க்யூ.